இவர் தாங்க நம்ம ஹீரோ அகிலன். மக்களுக்காகவும் காவல்துறைக்காகவும் தன்னை அர்ப்பணித்து கொண்ட நேர்மையான அதிகாரி. கடமைன்னு வந்துட்டா கடவுளே சொன்னாலும் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டார். இந்த ஃபைலுக்காக ஏசியும் மினிஸ்ட்ரி பிஓவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரமா ஏசி கிட்ட கொண்டு போய் கொடுத்துருங்க. எஸ் சார். இவர் தாங்க பகுத்தச்சா பால்பாண்டி, இந்த ஸ்டேஷனோட கான்ஸ்டபிள். நம்ம ஹீரோவோட பள்ளி தோழன். ஏட்டிக்கு புட்டியை பேசுறது தான் இவரோட வேலையே. எப்பயா போலீஸ் வேலையை விட்டுட்டு வாட்ச்மேன் வேலைக்கு சேர்ந்த? சம்பளம் கும்பளம் எல்லாம் வருமானம் நிறைய கிடைக்கிறப்ப எவன் அந்த தொழில் பாக்குறேன்? யார் சார் சொல்றீங்க? யோ ஒன்னதாயா வாட்ச்மேன் ட்ரெஸ் போட்டுட்டு வந்திருக்க பாரு. ஓ நீங்க அப்படி வரீங்களா? கடமையிலே கண்ணா இருந்தால உடனே விட்டுட்டேன் சார். காவல்துறை உங்க நண்பன் சொல்றீங்கல்ல, நண்பன் ட்ரெஸ் நண்பன் பொருள் தப்பா சார்? தப்பா? போலீஸ் ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு வாட்ச்மேன் வேலையை பார்த்தா அப்படித்தான் இருக்கும். போயா. ஓகே சார், ஓகே சார். வாங்க வா. முருகன் ஐயா கூப்பிட்டீங்களா? நீ என்ன பண்ற? ஐயா நம்ம சும்மா எடுத்துக்க. சரிங்க. இன்னும் 10 நிமிஷத்துல நேரா பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்கு சரிங்க. அங்க இருந்து செகண்ட் ரைட்ல பிரேம விலாஸ் அப்படின்னு ஒரு கடை இருக்கும். ஆமாங்க ஐயா. சுட சுட அல்வா போடுவாங்க, வாங்கிட்டு வா. இதெல்லாம் ஒரு பொழப்பு. யோ ஐயா எனக்கு மட்டும் வாங்கிட்டு வா. இவர் தாங்க இன்ஸ்பெக்டர் கரியப்பன். திருடனுங்க இவருக்கு அல்வா கொடுத்து கொடுத்து இவருக்கு தமிழில் பிடிச்ச வார்த்தையே அல்வான்னு ஆகி போச்சு. பெரிய பந்தா பார்ட்டி. இவங்களுக்கு தலைவலி கொடுக்கறதுக்குன்னே ஒருத்தன் இருக்கான். அவன் இவன் தாங்க. பொண்ணுங்களை கடத்தி பணம் பறிக்கிறது தான் இவனோட வேலையே. சார் 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 ப்ளீஸ் சார் உங்க ஃபோன் கொஞ்சம் கொடுங்க சார். சார் அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் பண்ணிக்கணும் சார். என் பொண்ணுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு சார். என்ன சார்? இந்தாங்க சார். இந்த பேக் கொஞ்சம் பிடிங்க சார். கொடுங்க. எஸ் ராகேஷ் बोल रहा हूं. உன் பொண்ணோட கல்யாணம் நாளைக்கு. ஆனா இன்னைக்கே உன் பொண்ணை தூக்கிட்டோம். क्या? நீயா? உன் மானம் உன் பொண்ணோட கல்யாணம் ரெண்டும் முக்கியம்னா போலீஸ் கிட்ட போகாம நான் சொல்ற இடத்துக்கு 5 கோடி ரூபாய் பணத்தோட வா. நான் திரும்ப லைன்ல வரப்போ எடுத்து சொல்றேன். हेलो हेलो मेरे बेटी சார் 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 இந்தாங்க பேசி பாதியில லைன் கட் ஆயிடுச்சு சார். டேய் அவளுக்கு போதை ஊசி போட்டாச்சா? சார் நமக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி இந்த மால்ல தான் பணம் கைமாற போகுது. நம்ம டிபார்ட்மெண்ட் ஆளுங்களே பப்ளிக் மாதிரி அங்கே நிற்க வச்சு அவங்க வந்த உடனே அட்டாக் பண்ணி பிடிச்சிடலாம் சார். சரி சார். அப்படி பண்ண பப்ளிக்கு கண்டிப்பாக பாதிப்பு ஏற்படும் சார். இந்த மாடலில் 2 எக்ஸிட் இருக்கு சார். பணம் கைமாறின பிறகு எப்படியும் வெளியே வரணும். ஆனால் இந்த 2 எக்ஸிட்டை யூஸ் பண்ண மாட்டாங்க சார். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருக்கிற இந்த ஹோட்டல் கிச்சனில் ஒரு எக்ஸிட் இருக்குது சார். கண்டிப்பாக அவங்க இந்த எக்ஸிட்டை தான் யூஸ் பண்ணுவாங்க சார். பொண்ணு சேஃப் ஆனதும் அவங்க தப்பிக்க விட்டு கவர் பண்ணி ஈஸியாக பிடிச்சிடலாம் சார். இதனால் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படாது சார். சார் அவங்கள உள்ள மடக்காம வெளியே விட்டுட்டா அதுக்கப்புறம் அவங்களை பிடிக்க முடியாது சார். உள்ள அட்டாக் பண்ணா கண்டிப்பா பிடிக்க முடியுமா? பப்ளிக் பாதிக்கப்பட்டு கடத்தல்காரங்களை பிடிக்க முடியாம போயிடுச்சுன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். பப்ளிக் கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க சார். அவங்கள வெளியே வர விட்டு பிடிக்கிறது தான் சேஃப். சேஃப் செகண்டரி தான். கடத்தல்காரங்களை பிடிக்கணும் அட் எனி காஸ்ட். முடியுமா? முடியும் சார். ஓகே 2 சைடும் பேக்கப் பண்ணுங்க. கரியப்பன் நீங்க உள்ள அட்டாக் பண்ணுங்க. எஸ் சார். அகிலன் நீங்க எக்ஸிட்ல கரியப்பன் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி அவரோட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. ஓகே சார். கரியப்பன் ஃபுல் ரிஸ்க் எடுக்கிறேன். சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறேன் சார். டன் டடைங். அடிச்சதுரா பால்பாண்டி யோகம். ஏமா சாப்பிட்டுருவோம். இதையும் பிடுங்க 2 பேரும் ஓடியாருவியா? அவு அவு என்ன குச்சி இருக்கும்போது குள் பேசி கிராஸ் ஆகுது.
கட்டுப்படுத்த முடியாம போனது வருத்தம் தான். மக்கள் இருக்கிற இடத்துல ஃபயர் பண்ணாம அவங்கள பிடிக்க முயற்சி பண்ணிருக்கலாமே. அதுக்கு சாதகமான சூழ்நிலை அமையல. மாப்பிள, ஒரு சம்பவம் தெரியாம நடந்தா தான் அசம்பாவம். அந்த சம்பவத்தை நாமளே உண்டு அதை எப்படி அசம்பாவமாகும்? இவர் இஷ்டத்துக்கு பேசிக்கிட்டு இருக்காரு. உன் பேச்சை கேட்டு அந்த பிள்ளையாவது காப்பாத்திருக்கலாம். இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? நீ ஏன்டா தேவையில்லாம டென்ஷன் ஆகிக்கிட்டு பேசாம வா, நம்ம பக்கம் காத்து வீசும், அது வரைக்கும் காத்துட்டு இருப்போம். அதுக்குள்ளேயே நம்ம டவுசர் கழட்டிட்டு விட்டுருவாங்க மாப்பிள. எல்லாருக்கும் தன்னை நிரூபிக்க ஒரு நேரம் வரும். அந்த நேரத்தை தவற விட்டாதான் தப்பு. அந்த நேரத்துக்காக காத்திருக்கிறதுல தப்பே இல்லை. இப்படியே வீராப்பா பேசி வீணா போக வேண்டியது. இவங்க தாங்க நம்ம ஹீரோயின் அகிலா. நல்ல பியூட்டிஷியன்னு சொல்லிக்குவாங்க. அவங்கள பற்றி அவங்களே சொல்கிறாங்க. இல்லை பாடுறாங்க. இவ அழகுபடுத்துறதுக்கு நேரத்துக்கு நேரம் அலாரம் வச்சு ஏன் உயிரை வாங்குறாளே. காமெடி. ஃபேஷியல் முடிச்சிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சுப்பா. போய் சொல்லாத. வர்க் பண்றேன்னு வர முடியாதுடி. எனக்கு பயமா இருக்கு. பாட்டி செல்ல பாட்டி வா பாட்டி. எனக்கு ரொம்ப ஆசையா வயசான இருக்கு. காலத்துல என்ன வரியாலியா சரி போ. ஐயோ நான் வரல. அடியே அடி என்ன எங்கடி விட்டுட்டு போற? நான் எப்படி வர்றது? வாடி இங்க வா. என்னால திரும்பி வர முடியாது. நீ வேணா படிக்கட்டுல ஏறி வா. வரது எனக்கு பயமா இருக்குன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறாளே. நமக்கு எஸ்கலேட்டர்னா பயம். பாட்டிம்மா பயப்படாதீங்க, நான் தூக்கிட்டு போறேன். சூப்பர்ல. பரவாயில்ல பாட்டி, வரேன். எங்க விட்டுட்டு வந்துட்டேல்ல. போ. அண்ணே அண்ணே, என்னென்ன நீ பாட்டு உட்காந்து தூங்கிட்டு இருக்க? எப்ப என்ன பழப்ப பாக்குறது? பசி எடுக்குதுண்ணே.
டேய் இவர் பாக்குறது பெரிய கவர்மெண்ட் ஊத்தியவா பொழப்ப பாக்குறது எவன்டா பரிசை வச்சுக்கிட்டு அடிச்சுக்கிட்டு நம்மளுக்கு முன்னுக்கு வந்து நிக்கிறேன். நான் வந்துடுறேன். அவளுக்கு தெரியாம பேசிட்டு இருக்கேன்ல, வந்துடுவேன். சரி அண்ணே இந்த போறானே அவன் பர்ஸ் புடிச்சிருக்க பார்த்தா நிறைய தேரும் போல இருக்கு. இப்ப நான் போய் அடிச்சிட்டு வந்துடுறேன். டேய் இருடா. என்னென்ன நீ அவன் பரிசை கஷ்டப்பட்டு அடிச்சு பிரிச்சு பார்த்தா 10 ரூபா தேரும். 10 ரூபா 100 ரூபா இருந்துட்டு போகுது. அண்ணே அண்ணே அங்க பாருண்ணே, கழுத்துல ஒரு பெரிய செயினை போட்டிருக்கு. அதே போய் அடிச்சிட்டு வரனே. இது பயவல. அண்ணே அங்க பாருங்கண்ணே, இது நம்ம ஜாதி. ஐயோ பர்ஸ்குள்ள நடக்குதோ தெரியலையே. ஆஹா செம்ம வேட்டை போதும்டா சாமி. போச்சே போச்சே, எவ்வளவு படம் அங்க பாருங்க, இவ்வளவு படத்தை அடிச்சிட்டு போறா. அப்ப வந்து நான் அடிச்சிட்டு போனேன். டேய் பேசாம இருடா. அவ இவன்ட்டே இவ்வளவு அடிக்கிறானா, உள்ள ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தானா எவ்வளவு அடிக்க மாட்டா. பேசாம இவளே பால போடு. நல்ல ஐடியாண்ணே. சோயா போடுங்க, அரைக்கிலோ பட்டர் போடுங்க, எக்ஸ்கியூஸ் மீ. போடுங்க. அப்ப நல்லா அடி படி வாங்கின காசை கட்ட மாட்டியா? உன் கழுத்துல இருக்க செயின் தான் அத்துட்டு போடும் போல. கேட்டா அந்த இழுத்து அடிக்கிற. வணக்கம்ண்ணே. வணக்கமா. தெரியாது. அங்கிட்டு செல்போன் அடிக்கிறா. என்னடா நீ ஃபாலோ பண்ற வேலையெல்லாம் வேணாம். அவ எஸ்கேப் ஆயிரோ. பேசாம உன் கைவரிசையை காட்டு. சரி பொண்டாமணி, அவ ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாலே. என்ன வார்த்தை? எக்ஸ்கியூஸ் மீ. அவள்கிட்ட அந்த வார்த்தையை அப்ளை பண்ணுவோம். ஓகே சரிங்கண்ணே. எஸ்கூஸ் மீ அப்படின்னா அப்படின்னா உனக்கு என்னன்னு தெரியாதா? ஏய் இப்போ உனக்கு என்ன வேணும்? எஸ்கூஸ் மீனா நீ கொஞ்சம் தள்ளி நிக்கணும். எதுக்கு? அப்பதானே நான் உள்ள வந்து போக முடியும். ஏன் சுத்தி போக தெரியாதோ? இல்ல நீ கொஞ்சம் தள்ளி நில்லு, நான் போகணும். அப்படியா? சுத்தி போகணும்டா. எப்படி போகணும்னு தெரியுமா? இப்படி போகணும்டா. என் கொய்யாங்க. ஐயோ என் பேக் திருடே திருடே. அடப்பாவி டேய் கொல்லுடா கொல்லுடா ராஸ்கல். ஏய் என் செயின் ஐயோ அண்ணா ஐயோ வலிக்குதே வலிக்குதே. அம்மா உலச்ச பண்ணம்மா, பார்த்து பத்திரமா கொண்டு போமா. நீங்க நல்லா இருப்பீங்க. யார்கிட்ட மாப்பிள்ளை ஏவியா? உங்க பரிசையும் உங்க செயினையும் அடிச்சவள்கிட்ட கடைசியா அவள்கிட்ட சேஃப்டியா கொடுத்துருக்கீங்களா? என்னடா என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது? ஐயோ அண்ணே அடிக்காத. அடிக்காத. இன்சூரன்ஸுக்குள்ள ஒரு லவர் இருந்த கடிதமா வச்சிருக்கிற கவலி போல. சரி போட்டோல முகர கட்டையை காட்டி சிரிச்ச மாணிக்கிருக்கே. கல்யாணத்துக்கு முன்னாடி எடுத்ததா தெரியுதுல? கல்யாணத்துக்கு முன்னாடி எவன் சிரிச்சிக்கான் தமிழ்நாட்டில்? ஓடு வல்ல வல்ல வல்லன்னு 1/2 மணி நேரம் பேசுறாங்க. 50 ரூபாய்க்கு வாக்குலையா? இதுல வெள்ள வண்டி வர வெங்காயத்துக்கு போ. அடுத்து கருப்பு வண்டி வரியா? என்ன பாஸ்டா வரேன்? பாஸ்ட் ஃபுட் சாப்பிட்டு போனோம். பரவாயில்ல மரியாதை இல்லாம. சார் உங்க லைசன்ஸ் ஆர்சிபி கொடுங்க சார். சார் ப்ளீஸ். பி அகிலன், சப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ், நரிமேடு போலீஸ் ஸ்டேஷன் சார். சார் உங்க லைசன்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பார்க்கணும் ப்ளீஸ். சார் உங்க கார் டிக்கியை ஓபன் பண்றீங்களா? சாரி சார், அதர் ஸ்டேட் லிக்கர் நாட் அலோட் சார். உங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா இருக்கு, நீங்க கிளம்பலாம் சார். நெக்ஸ்ட் டைம் நம்ம டிபார்ட்மெண்ட் தன் கடமை செய்யும்போது காரம் நிறுத்தி ஒத்துழைப்பு கொடுங்க சார். கிளாஸ் ஏற்றிக்கலாமா? எஸ் சார். மாப்பிள்ள ஒரு சல்யூட்டுக்கு 3 பாட்டிலா? ஐயோ ஒருவேளை ஒயின் ஷாப் ஓனரா இருப்பானோ? நமக்கு புதுசா வந்திருக்கிற ஏசி. ஐயோ ஏசியா? மேலதிகாரிகளுக்கு கோட்டு கொடுத்து கரெக்ட் பண்ற இந்த காலத்துல அதிகாரிகள்ட்ட இருந்து 3 பாட்டில் சீஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கீங்களே சார். உங்க கூட பிறந்த அண்ணனா இருந்து சொல்றேன், நீங்க எங்கேயாவது விறகு வெட்டுற வேலையா இருந்தா பார்த்து போங்க. நீங்க செய்யற காரியத்துக்கெல்லாம் நான் தான் தப்பு பண்ண மாதிரி அவங்க முன்னாடி கூனி குறி என்னால நடக்க முடியல சார், நடக்கவே முடியல. நான் என் டியூட்டியை தானே செஞ்சேன் சார். போலீஸ்காரங்களுக்கு டூட்டிய பண்ணாம இருக்கிறதா
அப்படி பண்ணிருந்தா எனக்கு இவ்வளவு பெரிய தொப்பை வந்திருக்குமா இல்ல இவருக்கு தான் மாசமான பொம்பளை மாதிரி வயிறு வந்திருக்குமா? என்ன பஞ்சாயத்து, என்ன பிரச்சனை? ஐயோ, புதுசா வந்து ஏசிட்டு இருந்து சீஸ் பண்ணிட்டு வந்திருக்காருயா. ஐயோ, அவரை பார்க்க தான் வந்தேன், அவர் இன்னும் வரலையா? சரி, நான் வரேன். சரி, போ. இது என்ன பாட்டிலு? ஐயோ, அந்த ஏசிட்டு இருந்து அதர் ஸ்டேட் பாட்டில்னு சொல்லி இவர் ரைடு பண்ணி வச்சிருக்காரு. வச்சு இன்னைக்கு தாங்க நீங்க கரெக்டா டியூட்டி பாத்திருக்கீங்க. இந்த 2 பாட்டிலோட நீங்க பிரச்சனையை முடிங்க, இந்த பாட்டிலோட நான் ஐயோ ராகவா, இம்சை பண்றதுக்குன்னே போலீஸ் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. ஹலோ சார், பத்திரிகையாளர்கள் சார்பா உங்களை வரவேற்கிறோம் சார். தொடர் கடத்தல் சம்பவத்தை கட்டுப்படுத்த உங்களை அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஏதாவது பிளான் பண்ணிருக்கீங்களா? பிளான் போடுறது சிவில் இன்ஜினியர் பண்ணா தான் சரியா இருக்கும். அது செங்கலை வச்சு வீடு கட்டுற வேலை. இது அப்படி இல்லை, புத்தி சம்பந்தப்பட்டது. சூழ்நிலைக்கு ஏற்ப செயல் பண்ணும். அதுக்கு என்கிட்ட பிளான் இருக்கு. மற்ற ஊர்ல வேலை செய்யறதுக்கும் மதுரையில வேலை செய்யறதுக்கும் சிரமம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா. இங்க துப்பாக்கி பேசுறதை விட அருவாதே அதிகமாக பேசுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்படின்னா மதுரை மக்களை நீங்க முரடன்னு சொல்றீங்களா? இதே உங்க ப்ராப்ளம். மதுரை மக்கள் ஷார்ப்புன்னு நாங்கள் நினைக்கிறோம். நீங்க இதே முரடன்னு பெருமையா நெஞ்சு நிமித்தி சொல்லிக்கிறீங்க. அதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதையே நாங்கள் தடுக்க போறோம். இந்த தூங்கா நகரம் பத்தி? தூங்கா நகரத்தில் எல்லாரும் நிம்மதியா தூங்க கண்டிப்பா கடத்தல்காரங்களை நாங்கள் பிடிப்போம். தேங்க்ஸ். என்ன ட்ரீமா? தெரு தெருவா விரட்டி வந்திருப்பேனே. கடைசியா ஆள் வந்து கும்முன்னு வயிற்றுல குத்தி பறந்து போய் விழுந்திருப்பேனே. ஏய், என்ன உங்களை மாதிரி சிவப்பு தோலை விரட்டுறதா எங்களுக்கு வேலையா? நாங்களே எங்க ஆளுக்காக வெயிட்டிங் தாமா. டார்லிங், சாரிடா செல்லம், லேட் ஆயிடுச்சா? சாரி. இல்லடா செல்லம், உனக்காக எவ்வளவு நேரம்னாலும் வெயிட் பண்ணுவேன்டா. ஏய், என்ன பயந்துட்டியா? ஊரை விட்டு ஓடும்போதாவது சீக்கிரமா வர மாட்டியா? சாரிடி. பொண்ணுங்க நீங்க வீட்டு விட்டு கிளம்புனா எதுவுமே கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. ஆனா பசங்க நாங்க கிளம்புனா வீட்டுல 1000 கேள்வி கேட்கறாங்க. சாரி. சரி வா போலாம். கோச்சுக்காத வா. பல்லு இல்லாத கூட பாத்துருக்கனியா? செல்லு இல்லாத எவ்வளவு இல்ல. நீ மறக்காம வந்துறேனா? நான் வெயிட் பண்ண பாரியா, அவங்க அப்பா அங்க தோட்டத்துல கடலை போட்டு நட்டப்பட்டு கிடைக்கும். இவ இங்க கடலை போட்டு ஊரவே நட்டப்பட வைக்க போறா. செல்ல கண்டுபிடிச்சு சிக்குனியா? மாப்பிள்ள சொன்ன டயத்துக்கு வருவானே. எங்க போனா? இங்க தானே வரணும்னு சொன்னேன். எங்க போன மாப்பிள்ள? நம்ம செட்டில் தான் பட்டன் இருக்கு. எங்க இருங்க, பட்டன்ல மாட்டிக்கிச்சு. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏய் ஏய், எங்க போற? பாத்ரூம் போறேங்க. போக கூடாது, அந்த பக்கம் போயா. இங்க போறோம், வேற எங்க போறது? லேடிஸ் இருக்காங்கயா உள்ள, அந்த பக்கம் போ. கொஞ்சம் இருங்க, பட்டன்ல மாட்டி இருக்கு, எடுத்துறேன். ஏய் வா. ஐயோ, சைஸா எட்டி பார்த்துட்டானே. எங்க பக்கத்துல தான் லேடிஸ் ரெஸ்ட் ரூம் இருக்கு, அங்க போயிருங்க. எப்படிங்க? என் பின்னாடி வந்து மறைஞ்சுக்கிறீங்களா? 2 பேர் சேர்ந்தே போயிடலாம். ஓகேங்க. இதே ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்றதோ. ரெடியா? ரெடி. நான் 1 2 3 சொல்லுவேன், 2 பேர் சேர்ந்தே மூவ் பண்ணணும். 1. என்ன பண்றீங்க? இந்த சைடு போட சொல்லுங்க. இந்த பக்கம் போணும், 2 பேர் சேர்ந்தே போணும். ரெடியா? 1 2 அப்படி 3. சரிடி. அத்தடி அனவுண்டா. ஐயோ. ஏய், என்னடா? மாப்ள, பாரு யார் ஓடி விளையாடுன்னு சொல்லிக்க, நீ குதிச்சு விளையாடுற. நீ அடிச்சு விளையாடுறதையும் பார்த்தேன்ல, போட்டேன்னா வா. உனக்கு தயார் அதிர்ஷ்டம் ஆண்ட வேலை வருது. என்ன செய்யுது? நானும் தான் டிஷர்ட் போட்டிருக்கேன், ஏன்டி தான் பட்டன் இருக்கு. எவ இடிக்கிறா? இங்க ஒரு 7 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு போறா. நான் பிறந்ததே வேஸ்டியா. சாரி சாரிப்பா. ஓகே, பரவாயில்ல.
தம்பி இந்தாப்பா. வேண்டாம் சார். பரவாயில்லப்பா, ப்ளீஸ். தேங்க்யூ சார். என்ஜாய். அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே, ஸ்ரீ சிவசக்தி ப்ரமோட்டர்ஸ் ஃபேஸ் 2 லான்ச்சுக்கு வந்த உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். அலாரம் வச்சு வந்துறீங்களே. எங்க ப்ரமோட்டர்ஸ் 10 வருஷமா ரியல் எஸ்டேட்டை சிறப்பான முறையில பண்ணிட்டு வரோம். எங்களுக்கு 1000 கஸ்டமர்ஸ்க்கு மேல இருக்காங்க. உடனே லேண்ட புக் பண்ணி ஆஃபரை என்ஜாய் பண்ணுங்க. மாப்ள வா, அதுக்குள்ள கிளம்புனா இப்படி விட்டுட்டு போயிடுவோமா? வா, நல்லா பார்த்துட்டு போலாம். வா வா. வேணாம்டா. அட ஃபேஸ் 2 வாயா நீ. லான்ச்சுக்கு வந்தவங்கள வெறும் கையோட அனுப்ப விருப்பம் இல்ல. அதனால இந்த கூப்பன் பாக்ஸ்ல இருந்து ஒரு அதிர்ஷ்டசாலியை தேர்ந்தெடுத்து gift கொடுக்க போறோம். இப்போ அந்த அதிர்ஷ்டசாலி யாருன்னு சொல்ல போறேன். அவங்க தான் அகிலா. ஹே, எனக்குப்பா. வெல்கம் மேடம். கங்க்ராட்ஸ். Thank you. நான் அகிலான்னு தானே சொன்னேன், நீங்க வந்திருக்கீங்க. ஏம்மா, என் மாப்பிள்ள ஒரு அகிலன்றது அகிலான்னு நான் தான் எழுதி போட்டேன். அட்ரஸ் படிமா, நீ முதல்ல அட்ரஸ் படி. மருது பாண்டியன் நகர், நரிமேடு. பாத்தியா மாப்ள, நம்மள தான் விழுந்திருக்கு. நம்ம சின்ன பிள்ளைக்கு ஏமாத்த பாக்குறாள். கொண்டாமா. இல்ல, அவங்களுக்கே கொடுத்துருங்க. ஏய் குடுமா, ஆள் வத்தல் மாதிரி இருக்கு. அவ சேட்டை பாரு. மாப்ள, எக்ஸ்கியூஸ் மீ. பொம்பளை பிள்ளை பார்த்தா தொப்புன்னு விழுந்துறாங்க. செடிமழை என பொழிகிற பேச்சு, சில நொடியில் கரைகிற பார்வை, எனது உயிரை எடுக்கிற காதல் கொடுத்திட பிறந்தாயா? கடகடவென விரைகிற வேகம், கடைவிழியில் தெரிகிற ஆண்மை, எனக்கெனவே பிறந்தது போலே உணர்ந்திட வளர்ந்தாயா? என்னை ஏதோ செய்து நீ போவது சரியில்லை, இருந்தாலும் உன்னை நான் கேட்பது தவறில்லை. என்னை யாரோ என்று நீ பார்ப்பது சரியில்லை, இருந்தாலும் உன்னை நான் பார்ப்பது தவறில்லை. தேடி தேடி ஆடை வாங்கி ஆசை தீர போட்டு பார்த்து
சொல்கிறேனே உன்னை பற்றி பேசினாலே இல்லை தூக்கமே நானுமோ தேவதை ஆனதும் ஏனடா மாயமெல்லாம் இன்று உன்னாலேதான் செடிமழை என பொழிகிற பேச்சு சில நொடியில் கரைகிற பார்வை எனது உயிரை எடுக்கிற காதல் கொடுத்திட பிறந்தாயா மணி 4 ஆச்சுடி குக்கும்பர் சாப்பிடுறீச்செல்லாம் ஓ கதை அப்படி போகுதா? ஏங்க என்ன பண்றீங்க? போடி